அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கும்பம் டிவி. கேக் செய்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போவே பாதி பேருக்கு எந்த மாதிரி கேக் செய்ய வராங்கன்னு புரிஞ்சிருக்கும். நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன மேக்ஸிமம் அது என்ன கேக் செய்ய வராங்க தெரிஞ்சிருக்கும். இப்போது சாப்பாடு எப்படி சாப்பிடணும் இந்த மாதிரிலாம் இந்த 90 கிட்ஸு 2K கிட்ஸுக்கு அது ரொம்ப புரிய மாட்டேது. முக்கியமாக இந்த பட்டாசு வெடிப்பாங்க தீபாவளிக்கு, அதை காசு கரியாக்குன்னு சொல்லுவாங்க. பட் அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. அந்த டைமில் சின்ன சின்ன பூச்சிகள் வரும். அந்த டைமில் அந்த வெடியுடைய அந்த கெமிக்கல் ஸ்மெல்லில் நிறைய பூச்சிகள் இறந்து போகணும் ஒரு நியாயமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக பட்டாசு வெடிச்சே ஆகணும்னு ஒரு டைம் இருக்குது. பட்டு பர்த்டேக்கு கேக்கு வெட்டியே சாப்பிட்டாகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கிடையாது. அந்த நேரத்தில் பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம், கோவிலில் போயிட்டு வரலாம். கேக்கு வெட்டணுன்னு அழகாக வெட்டலாம். வீட்டில் குழந்தைங்களோட பெரியவங்களோட வெட்டி சாப்பிட்லாம். பட்டு கேக்கு வெட்டி இது மூஞ்சில் பூசுறது இந்த மாதிரி கேக்கை எப்படி சாப்பிட முடியும்? பெரியவங்களை வெட்டி சின்னவங்களுக்கு கொடுக்க முடியாது, சின்னவங்களுக்கு வெட்டி பெரியவங்களுக்கு கொடுக்க முடியாது. நாகரிகமாக நடந்துங்க. சாப்பாடு மாதிரி பாருங்கள். ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே இருக்க அனைவருக்கும் ஹாப்பி பர்த்டே.